ஏ பைத்தியாரா என்ன நீ சொந்தமா பொண்டாட்டி வச்சிருக்க, அப்ப நாங்களாம் வாடகைக்கா பொண்டாட்டி வாங்கி வச்சிருக்கோம். வாடகைக்கெல்லாம் வைக்க முடியும். ஏ அந்த அரக்க ஏன் சொந்தமா பொண்டாட்டி இருக்குன்னு உருத்தா சொன்னான் தெரியுமா? எதற்காக? இந்த பின்னால இருக்காரு வர இந்த தாள அடிக்க அண்ணாச்சி. அந்த ஒல்லி பையனா? இந்த ஒல்லி பையனா? இவர் ஒல்லியாவா இருக்காரு? ஆமா ஒல்லி பையன். பஞ்சம் இல்லாத உடம்பு. பரவாயில்ல வச்சுக்க வச்சுக்க. இந்த பின்னால இருக்காரு பாருங்க தாள அடிக்க அண்ணாச்சி. அவர் ஒரு சின்ன புல்லுக்கட்டு ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன புல்லுக்கட்டு? புல்லட்டு. ஓ புல்லட். அந்த புல்லட் பைக்கைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு விடியா காலம் மேக்க ஒருக்கா சரி கிழக்க ஒருக்கா மேக்க ஒருக்கா கிழக்க ஒருக்கா பைக்கில வாராரு. ஏன் மேக்க கிழக்கு லோலோன்னு அலைதாரு? எதுக்கு அலைதாரு தெரியுமா? அவருக்கு மொத்தம் 2 மனைவி. ஓ 2 பொண்டாட்டி. கிழக்க ஒருத்தி, மேக்க பெரியவா, கிழக்க சின்னவா. இவர் விடியா காலமே எந்திரிச்சு மேக்க சாப்பிட போவோம்னு போனா அவ நினைப்பா இந்த பைய விடியா காலமே எந்திரிச்சு இங்கேயா வருவான், நம்ம வீட்டுக்கார போறான், கிழக்க உள்ளவளை பார்க்க போயிருப்பான், நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு இவ நேத்து இருந்த சோத்தை சாப்பிட்டுட்டு சட்டி பானை புறம் கழுவி போட்டுருவா. இவர் அங்க போனா சாப்பாடு இருக்காது. சரி கிழக்க போவோம்னு கிழக்க வந்துருவாரு. இவ நினைப்பா இந்த பைய முட்டை பைய எங்கேயா வர போறான், மேக்க அவளை பார்க்க போயிருப்பான் அப்படின்னு அவ நினைச்சிட்டு 2 இட்லியை கடையில வாங்கி சாப்பிட்டு இவளும் சட்டிப்பானையை சும்மா போட்டிருப்பா. ஆக மொத்தத்துல என்ன ஆச்சு? 1 கட்டினா உரியில சோறா, 2 கட்டினா முவட்டுல கயறான். அவன் ஒரு பொண்டாட்டி இருந்தான்னா அவன் வீட்டுக்காரர் எப்படினாலும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. தெற்கு தெருவுல கல்யாணமா தெரு நாய்க்கு அங்க ஒரு ஓட்டம் இங்க ஒரு ஓட்டமா. வீட்டுக்கு ஒரு வாட்டி ஓடியாரும், கல்யாண வீட்டுக்கு ஒரு வாட்டி ஓடும். பஞ்சி வச்சுட்டாங்களா இலை எடுத்துட்டாங்களா அப்படின்னு அலைஞ்சு பார்க்கும். அது மாதிரி இவர் நிலைமை அப்படி இருக்கு. அவன் ஒரு பொண்டாட்டி கட்டினா இவர மாதிரி அவரு இல்ல. அப்படி கிடையாது. ஒரு பொண்டாட்டி கட்டினா நம்ம வீட்டுக்காரர் எப்படினாலும் வருவாரு. 10 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆனாலும் சரி எப்படின்னா வீட்டுக்கு வருவாரு. அப்படின்னு கீழே சாப்பாடு பண்ணி கீழே வச்சோம்னா எறும்பு வந்துடும், பூச்சி பட்டம் வந்துடும். அப்படி உரிய கட்டி மேல தொங்க விட்டு எதிர்பார்த்திருப்பா நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு. அப்ப 2 பொண்டாட்டி கட்டினா அதான் 1 கட்டினா உரியில சோறுன்னு இருக்கான். அவன் 2 பொண்டாட்டி கட்டினா 2 பக்கம் கைத்த போட்டு ஒருத்தி அங்க ஒருத்தி இருப்பா, ஒருத்தி இங்க இருப்பா. குடும்பம் சீரழிஞ்சு போகும். அதனால இந்த அரக்க அப்படி இல்ல பாத்தீங்களா? அப்படி கிடையாது. அதனால சொந்தமா மனைவி இருக்குன்னு ரொம்ப உருத்தா சொன்னான். அப்ப இந்த ஆண்டவன் கேட்டாரு, என்ன ஏ அரக்கா, எல்லாமே இருக்குன்னா பிறகு ஏன்டா நீ தவம் இருந்த? என்ன நோக்கி ஏன்டா தவம் இருந்த? நான் உங்களை பார்த்து வாங்க வந்த வர ரொம்ப சின்ன வரம். ஓ சின்ன வரமா? எல்லையிலையும் சிறியது, கடுகுலையும் சிறியது, பாக்குலையும் பாதி, மிளகுலையும் பாதின்னா. ஓ பாதின்னா. இத்தனையை விட சின்ன வரம் உலகத்துல என்ன இருக்கு? ஏ மிளகு கடுகு சீரமுங்கயா உலகத்துல போய் ஏதோ மளிகை கடை வைக்க போறியா? இல்ல நான் வாங்கக்கூடிய வரம் அப்படி வரம்யா. ஓ சின்ன வரமா கேட்க போறியா? அப்படின்னா நீ காட்டை கட்டி மலையை கட்டி என்கிட்ட பேசாத. எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளுடா, நான் உனக்கு உடனே தாரேன்னார். யாருகிட்ட கேட்க? அதானே கடவுள் என்கிட்ட தானே கேட்க. கடவுள்கிட்ட தானடா கேட்க. கேளு உனக்கு தாரேன்னார். குசாம கேளு. அப்ப அரக்க நினைக்கான் என்ன நம்ம இப்பமே என்ன வரம்னு சொல்லிட்டோம்னா ஆண்டவன் இல்லைன்னு நம்மள அனுப்புனாலும் அனுப்பிடுவாரு. நீ கேட்டவன் கொடுக்க முடியாது போடா அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? மாத்தி பேச முடியாது. அப்ப இந்த அரக்கன் காரியமா ஆண்டவா என்ன வரம் வேணும்னு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் நீங்க நினைச்சா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தாரம் வார்த்து கொடுக்கணும். இந்த பகவான் நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை தான். சத்தியமெல்லாம் உமக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. அப்படியே பகவானுக்கு பொய்யெல்லாம் உமக்கு வெறும் புளியோதரை மாதிரி. பகவானுக்கு தானே என்ன ஒரு சத்தியம்னா உமக்கு பெரிய காரியமா? அதானே ஒரு ஆளை பேசணும்னா அதுல ஒரு விதம் இருக்கு. அவரை பெருமையா சொன்னா உடனே அவருக்கு மனசு குளிந்துரும் பாத்துக்கோ. அடேப்பா சித்திடி அண்ணாஜி நீங்க விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க. அப்படி அப்படின்னா அவருக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்போ உமக்கு சத்தியம் என்ன பெரிய காரியமான அரக்கன் கேட்டாமல. அப்ப ஆண்டவன் உனக்கு என்ன சத்தியம் வேணும் கேளு, யாரு மேல வேணும்? ஆண்டவா பரம்பொருளே உங்கள் உமையவள் பார்வதியின் மீது ஆணை ஒன்று சொன்னீரானா? அடுத்த நிமிஷம் உண்மையை சொல்லுவேன்னா ஆண்டவே சரி நம்ம படைச்ச பிள்ளைதானே, அவன் என்ன அப்படி பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான்? மண்ணு மனைய கேட்பான், பொண்ணும் பொருளை கேட்பான், கூட ஒரு மனைவியை கேட்பா, கொடுத்துட்டு போவோமே என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் அரக்கனுக்கு எப்படி ஆணையிட்டு கொடுத்தார் தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என் ஆணை உன்னாணை உமையவள் தன்னாணை பார்வதிமை சத்தியமா பகவான் வர உனக்கு
படைப்பால் நான் ஒரு மானிடர். நான் ஒரு மானிடர். என்ன மானிடர்னா அந்த மானிடர் இல்ல, மானிடர்னா உடனே இவர் பாட்டுல நினைக்காரு. அந்த ஞாபகம் எனக்கு வருது. நீ மானிடர் அடிச்சேனா உனக்கு மண்டை கணக்கும்யா. மண்டை கணக்கு என்ன செய்ய முடியும்? வேற விடியா காலம் மறுபடி ஒரு 3 அவுன்ஸ் போடணும். ஓ கரெக்ட்டா இல்ல 3 அவுன்ஸ் போட்டா அப்பதான் எந்திக்க முடியும். அந்த மானிடர் இல்ல இது, அது கிடையாது. இது மானிட பிறவி. மானிட பிறவி. அதனால எனக்கு படைத்த படைப்பால் நான் ஒரு மானிட பிறவி. எனக்கு 2 கரம் இருக்கு. வலது கரத்திலே 5 விரல் இருக்கு. 5 விரலிலேயும் ஆண்டவா பரம்பொருளே இந்த 5 நல்ல விரலை ஆள் காட்டி விரலடே ஆண்டவனே மெனினே அகிலம் எல்லாம் நீட்டினான் அக்கினியா எரியவே பாம்பு விரலடே பகவானே மெனினே பாலுலக நீட்டினான் பஸ்பமா எரியவே ஓதீர விரலடே முக்கண்ணனே மெனினே 3 தசை நீட்டினான் மோதித்து பிடிக்கவே சுண்டு விரல் தானடே சூழ் உலக நீட்டினான் சுக்க சுக்க எரியவே பச்சை மரம் தொட்டான் பத்தித்து பிடிக்கவே அலைகடலில் நீட்டினான் அக்கினியா எரியவே 3 விரல் தானடே 3 தசை நீட்டினான் 3 தசை நீட்டினான் ஆடு மோதித்தனலாகவே 3 தசை நீட்டினான் பச்சை மரத்துல தொட்டாலும் பத்தித்து பிடிக்கணும். அலை கடலில் நீட்டினாலும் அக்கினியா எரியணும். ஆண்டவா 5 விரலில எந்த விரல் எடுத்து ஈசா உம்மை நினைத்து எத்திசையில் நீட்டினாலும் அது எரிந்து தனலாக வேண்டும். அப்பேறுபட்ட 5 விரலுக்கு அக்கினி வரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டான். ஏ சண்டாள பாவி, இவன் மண்ணு மனை கேப்பாம் நினைச்சா 5 விரலுக்கும் அக்கினி வரத்தலாம் கேட்க பார்வதி மேலையெல்லாம் நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்தோம். சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம். விவரம் தெரியாம இந்த பைத்தியால போய் பேச்ச கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்ததுல தப்பா போச்சு. இப்ப அக்கினி வரத்தை கேட்கானே, அக்கினி வரத்தை அவனுக்கு கொடுக்க முடியுமா? இந்த அக்கினி வரத்தை கொடுத்தா இவன் உலகத்தையே அழிச்சு போடுவான். அழிச்சாலும் அழிச்சு போடுவான். அரக்கா எத்தனையோ வரம் இருக்குடா உலகத்துல. இருக்குடா. அத்தனை வரத்திலேயே நீ வேற ஏதாவது ஒரு வரத்தை வாங்கிக்க. வரத்தை வாங்கிக்க. நாளை பின்ன இந்த வரத்தை வாங்கி கடவுளேன்னு உன் தலையில கைய வச்சா உன் தலை வெடிச்சு நீ செத்து போவடா. அக்கினியா செதறிடுவ. அப்ப இந்த அவ பேரு இந்த ஆண்டவனுக்கு தானே. ஆண்டவன்ட வரத்தை வாங்குறானோ. அதனால் அக்கினி வரத்தை தவிர அடுத்த வரத்தை நீ ஏதாவது கேளு உனக்கு தாரே. வேற எது வேணாலும் கேளு. ஆண்டவா என்ன? நான் கேட்ட வரத்தை தவிர வேற எந்த வரமும் எனக்கு வேண்டாம். கேட்ட வரத்தை மட்டும் கொடுங்க ஐயா என்று வல்லரக்கன் சொன்னபோது பார்த்தார் இந்த சிவபெருமான். இவனுக்கு இதுக்கு மேல புத்தியை சொன்னா இவன் கேட்க மாட்டான். வாழக்கூடியவனா இருந்தா வாழக்கூடிய வரத்தை கேட்பான். இவன் சாகக்கூடியவன். அப்ப இவன் சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான். நல்லவனுக்கு நல்லதை சொன்னா ஆமா அதான் சரிம்பா. கெட்டவனுக்கு கெட்டதை சொன்னா அதுதான் சரின்னு கேட்பான் அப்படின்னு சொல்லுவான். அதாவது நல்லவனுக்கு நல்ல புத்தியும் தெரியும் கெட்ட புத்தியும் தெரியும். கெட்டவனுக்கு கெட்ட புத்தி மட்டும்தான் தெரியுமா? அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அதான் நல்லவங்களுக்கு 2 வழி, கெட்டவனுக்கு ஒரே வழி. நல்லவனுக்கு ஒரு வழி, கெட்டவனுக்கு 2 வழின்னு இருக்கா. நல்லவனுக்கு ஒரு வழி, நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 வழி. ஆமா. அதனால இந்த அரக்கனுக்கு இனிமே புத்தியை நம்ம சொன்னா எந்த பிரயோசனமும் இல்ல. நல்லவனுக்கு ஒரு வழின்னா ஒரு நல்ல மனுஷன் வரான், இங்க இருந்து நம்ம போற முடியுங்க எதிர்த்தால ஏற்று பார்ப்பான். அடே நம்ம சித்திரி அண்ணாச்சில வராரு, தங்கமான மனுஷனாச்சே, அண்ணாச்சி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நேரம் போய் அவருக்கு இவ்வளவு ஐஸ் போடுறதே என்னது வச்சிருக்காரு உனக்கு? அதானே பைக்கில் வீட்டுக்கு அவர் கூட போயிடலாம்னு நின்றுக்கிட்டு 4 வாரத்தை பேசிட்டு நல்லா இருக்கீங்களா, உங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்கானாச்சு அப்படின்னு கேட்டு நல்லவனுக்கு நல்லவன் போவான். நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 வழின்னா அது ஒரு வழி. நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 வழின்னா எதிர்த்தால போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் ஆவாத ஆள் வராரு, நமக்கு ஆவாத ஆள் வராரு. ஏய் இவன்லாம் எதிர்த்தால வாரான், மூஞ்சில முடிக்க கூடாத அப்படின்னு என்ன செய்வாரு நல்ல மனுஷன்? வேற வழியோட விலகி போயிடுவாரு. கிட்ட வந்து இவன் ஒரு பக்கம் போயிடும், அவன் ஒரு பக்கம் போயிடுவான். மாறி கிட்ட கூட வர மாட்டாங்க. அவன் அங்க வரணும்னா இங்கே ஒதுங்கிடுவாங்க. இந்த மனுஷன் மூஞ்சில போய் முடிக்க கூடாது அப்படின்னு ஒதுங்கி போயிடுவான்.
அதுதான் நல்லவனுக்கு ஒரு வழி, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் 2 வழி. அதனால இந்த அரக்கனுக்கு நம்ம புத்தியை சொல்லக்கூடாது. இவனுக்கு விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். அதனால இந்த அரக்கனுக்கு நாம வரத்தை கொடுப்போம். கொடுக்கிறோம். இவனுக்கு சாபத்தை கொடுத்து நாம வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? எப்பா தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா வல்லர தாரணியை ஆளும் வர உனக்கு தந்தே, இந்த தாரணியை ஆளும் வர உனக்கு தந்தே. இந்த குவளையத்தை ஆளும் வர உனக்கு தந்தே. குவளையத்தை ஆளும் வர உனக்கு தந்தே. குவளையத்தை ஆளும் வர உனக்கு தந்தே. எப்பா தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா? நான் தந்த வரத்தாலே எப்பா கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா? நான் கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டு போவா. எப்பா தரும் அந்த வரி நீயும் நடந்தையா நடந்தையா? நான் தந்த வாரம் உன்னை சுட்டு எரிக்குமாடா, நான் தந்த வாரம் உன்னை சுட்டு எரிக்குமாடா. அப்ப நீந்திடவரி நீயும் நடந்தையா நடந்தையா? நிச்சயமா இந்த வாரம் உன்னை கொல்லும், நிச்சயமா இந்த வாரம் உன்னை கொல்லும். அரக்கா நிச்சயமா இந்த வாரம் உன்னை கொல்லும். அவன் எளிய போல இருந்தாரக்க பெரிய யானை போல நிக்க, ஏன் துரும்பு போல் இருந்தார அவன் துள்ளுதானே சிங்கம் போல, ஒரு மானு போல் இருந்தாரக்க மலை போல எழுந்தரித்தான். வாரம்னு சொல்லலை, போயிட்டு வாரம்னு சொல்லலை. குடுக்கு மட்டும் குனிந்தான், வாங்கு மட்டும் வணங்கினான் வல்லரக்கன். அவன் எறும்பு போல் இருந்தவன் யானை போல் நிற்கிறான், துரும்பு போல் இருந்தவன் துள்ளுகிறான் சிங்கம் போல். போறம்னு சொல்லல, போயிட்டு வாரம்னு சொல்லல. சண்டாள பாவி, ஏன் வரத்தை கொடுத்தாரு, நான் போயிட்டு வரேன், ரொம்ப நன்றி கடவுளே, சந்தோஷம் பகவானே, அடுத்த முறை பாப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. சொல்லிட்டு போலாம். போறம்னு சொல்லல, போயிட்டு வாரம்னு சொல்லாம பெரியாம வாய்வு வேகம் வனவேகமா விறுவிறுன்னு வந்த அரக்கன் ஒரே ஓட்டமா ஓடி வரான். ஆகாத நேரம் அமண்டு வரும் காலம் கைலாச வாசலுக்கு வந்தா நாரதர் வந்துட்டார். இந்த நாரதர் வந்தா சும்மா இருப்பாரா? அவர் என்ன செய்வார்? நாரதர் கலக வச்சா நன்மையிலே முடியும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவர் 1000 பொய் சொல்லணும், 1000 கோல் சொல்லி மூட்டி வைக்கணும். 1000 கோல் சொல்லி மூட்டி விடாம ஒண்ணு குறைஞ்சதுன்னா அவர் வயிறு ஊதி வெடிச்சுட்டு அமீன் வெடிச்சிடும். அன்னைக்கு 99 பொய் சொல்லியிருக்காரு,
ஒரு காரியம் ஆள் கிடைக்கல. 1000ஆவது என்ன செய்வோம்னு இந்த நாரதர் வந்தாரு பாரு. ஏன் இந்த அரக்க 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான். இந்த பெயர் போற போக்கு சரியில்லை. இவன் போய் உலகத்தை அழிக்கிறதுக்கு முதல்ல இவனை நம்ம சோழிய முடிக்கணும். ஏன் அரக்கா கொஞ்சம் நில்லு. ஆண்டவனை பார்க்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனேன். வரும்போது ஒண்ணும் இல்லாம சும்மா வாரியப்பா போன காரியம் என்ன ஆச்சு? ஏ நாரதா சும்மா வரம்னு உங்ககிட்ட சொன்னனா? நான் வழிய விடலன்னு வையே, உம்மை நீட்டி என் கையால நான் நீட்டினோம்னா நீ இங்கேயே எரிஞ்சு சாம்பலா போயிருவ. வழிய விடுன்னா என்ன என்ன எரிச்சிருவியா? உன்னை எரிச்சிருவம்டா. அப்படியா? நீ வழிய விட்டு போன்னா. கையில என்ன ஏகே பாடிஷன் வச்சிருக்க நீ? இல்ல. அப்புறம் பிகே பாடிஷன் வச்சிருக்கியா? ஒரு பாட்டியும் இல்ல என்கிட்ட. எப்படி என்ன எரிக்க முடியும் நீ? உன் கையில தீப்பந்தம் வச்சிருக்கியா? துப்பாக்கி வச்சிருக்கியா? என்னடா வச்சிருக்க? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்ல. ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரம்யா. யாரக்கா? அக்கினி வரமா? ஆமா. ஆண்டவனா கொடுத்தாரு? ஆண்டவன் கொடுத்தோம்னு சொன்னாரு. அள்ளி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாரா? எப்படிடா கொடுத்தாரு? அள்ளியும் கொடுக்கல, சொல்லியும் கொடுக்கல, முள்ளியும் கொடுக்கல. சரி. பகவான் தந்தேனடா அப்படினார். என்ன சொன்னாரு? தந்தேன் அப்படினார். தந்தேம்னாரோ? ஆமா தந்தேன் அப்படினார். நான் வந்தேன்னு போடா புத்தி கெட்ட பயல. என்னடா இப்படி மரியாதை? ஆண்டவன் தந்தேம்னாரோ இவன் வந்துகிட்டு இருக்கானா? என்னடா மரியாதைலாம் பேசிட்டு இருக்க நீ? உனக்கு அவ்வளவுதான்டே மரியாதை. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இல்லையோ? ஆண்டவனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன தெரியணும்? அதாவது ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் நம்ம கடன் வாங்கினா அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். எப்படி எண்ணி பார்க்கணும்? 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தாள் எத்தனை தாள் இருக்கணும்? 100 ரூபாய் தாள் எத்தனை தாள் இருக்கணும்? 100 ரூபாய் தாள் எத்தனை தாள் இருக்கணும்? 100. ஏதோ சித்துக்கு தெரிய மாட்டேக்கு. 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். 100 தாள் இருக்கணுமா? ஆமா. 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருந்தா போதும். ஆமா. 1000 ரூபாய் தாள்னா 10 இருந்தா போதும். இப்போ செல்லாது. 2000 ரூபாய் தாள் 5 தாள்னா அதுவும் செல்லாது. கையில தூக்கி வச்சிட்டு 500 ரூபாய் மட்டும்தான். 500. ஆமா ஆமா. இப்போ மொத்தம் செல்லாது. அப்போ வீட்ல போய் 100 குறையுது 200 குறையுதுன்னு போன் போட்டா தருவாங்களா? கூப்பிட்டு விட்டு அடிச்சு விடுவாங்க. அப்போ அங்கன வச்சு எண்ணி பார்த்துட்டு அங்கன வச்சு வீட்டை பார்த்து வந்துடணும். உடனே காட்டு வந்துடணும். ஆமா. சரி. அதனால இனி 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறியப்பா. அப்பா இந்த வீட்ல போய் இந்த வரம் தீ பிடிக்கல பலிக்கலன்னா நீ என்ன செய்வ? அப்ப என்ன செய்ய முடியும்? உன்னால மறுபடி வர முடியுமா? ஆண்டவனை பார்க்க முடியுமா? தவம் இருக்க முடியுமா? அதுக்குள்ள நீ கிழவனா போய் செத்து போயிருவ. கிழவனா போய் செத்து போயிரணும். ஆமா. அதனால நான் உனக்கு யோசனை சொல்லுறேன் கேளு. சரி. இந்த வரம் பலிக்குமா பலிக்காதா? தீ பிடிக்குமா பிடிக்காதா? அப்படின்னு இங்கேயே நீ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போயே. கரெக்ட் நீ சொல்லு கரெக்ட். ஏ நாரதா நீ சொன்னது சரியான யோசனை. அறிவு கண்ண திறந்துட்ட. நீ இங்க வா உன் தலையில கையை வச்சு பாப்போம். வச்சு செக் பண்ணிடுவோம். எனக்கு பாத்தியா? விவரம் சொன்னவை எனக்கே நீ வேட்டு வைக்கணும் எனக்கே நீ விளங்குவியாடா? உனக்கு போய் நான் கூர் சொன்னேன் பாரு. என்ன செருப்பால அடிக்கணும். உனக்கு நான் வந்து உனக்கு போய் விவரம் சொன்னேன் பாரு. அப்படி நினைக்காரு. என்ன உனக்கு வரம் கொடுத்தது யாரு? பகவான் கொடுத்தார். ஆண்டவன் சிவனை போய் பரிசோதனை பண்ணி பாருடா. கரெக்ட் பகவான்கிட்ட போ நீ. நீர் சொன்னதுதாம்பியா நியாயம். கரெக்ட். நான் ஆண்டவன் கிட்ட வரம் கேட்கும் போது வாழு தாரே வேலு தாரே மாப்பிள்ளையா இருந்துக்க என் கைலாசத்தை வச்சுக்க கடவுளாவே இருந்துக்கன்னாரு அப்படின்னு போய் சொன்னாரு. ஆமா. ஒருவேளை வரம் தந்திருப்பாரா? இல்ல தந்திருக்க மாட்டாரா? இப்பமே சென்று இறைவனை நாமல் இறைக்க வேணும் என்று அரக்கனாகிய வல்லரக்கனானவள் சிவபெருமானை எரிக்க வேணும் என்று பகவானை எரித்தோமானா எரித்தோமானா பகவானை எரித்தோமானா பாருலகோ நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் இந்த ஈசனை எரித்தோமானா ஐயா இவ்வுலகோ நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் அந்த கடவுளை எரித்தோமானா நாம எரித்தோமானா கைலாசம் நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் ஆவி கைலாசம் நமக்கு சொந்தம் நான் போய் கடவுளா இருந்தா பார்வதி வருவா நம்மள பர்த்தான கூப்பிடுவா.
போவா. அடே அப்பா, கட்டையில போறவனுக்கு நினைப்ப பாருங்க. அவன் புத்திய பாத்தீங்களா? பார்வதி வந்து இவனை பர்த்தான்னு கூப்பிடுவாளாம். பார்வதி யாரு? பார்வதி உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி அல்லவா, உலக தாய் அல்லவா. தாயை தனக்கு மனைவி அடையணும் நினைக்கான அவன் விளங்குவானா? இவன் உருப்படுவானா? அவனுக்கு புத்தி வருமா? வருமா? அவனுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குமா? இருக்காது. ஆமா. அப்ப இந்த அரக்கே சரி அவன் நினைக்கா, இவன் நினைப்பு தான் இவன் பொழப்பையே கெடுக்க போகுது. பொழப்பே கெடுக்க போகுது. நமக்கு நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல மனது இருக்கணும். நல்ல மனது, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா. நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும். தீங்கு நினைச்சோம்னா தீங்கு தான் நடக்கும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அவன் வினை அறுப்பான். போட்ட சொல்லு முளைக்கும். அது ஒரு நாள் தப்பா. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அன்பை விதைத்தால் அன்பை எடுக்கலாம். ஆமா, சரி. தவறா நம்ம சிந்தனையை நினைச்சா நம்ம எதை நினைக்கமோ அதான் கிடைக்கும். அதுதான் நடக்கும். அவ்வளவுதான், இதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அதுல மாற்றம் இல்ல. அப்ப இந்த அரக்கே கடவுளா இருந்தா பார்வதி வருவா, பர்த்தானு கூப்பிடுவா. தெய்வலோக ரம்பையர்கள் திரு நடனம் ஆடுவார்கள். மாதவர்கள் ஒன்று கூடி நமக்கு முடி வணங்கி நிற்பார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் திருப்பணிகள் செய்வார்கள். மாயவன் வருவார் மைத்துனன் என்று அழைப்பார். இப்படி எண்ணாத எண்ணங்களை எண்ணிக்கொண்டு வாரபோது பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். அடே, இந்த அரக்கனுக்கு போய் வரத்தை கொடுத்தமே, நம்மளை சொல்லணும். சாதாரண பிள்ளை, நம்ம பிள்ளை தானே நினைச்சு நம்ம வரம் கொடுத்தது தவறா போச்சு. தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பதை போல நாம் வளர்த்த கிடாய் தன் மார்பில் வந்து பாய்வதை போல வரம் கொடுத்த நாமளையே எரிக்க வேணும் என்று வருகிறான் இந்த வல்லரக்கல். இவன் அழியும் காலம் வரைக்கும் இனிமே நாம இங்க இருக்க கூடாது, எங்கேயாவது ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று நம்ம ஒத்தையில போன பையமாவே ஓடியாந்து பிடிப்பான். நம்ம கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்று தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு சிவபெருமான் இவன் அழியும் காலம் வரைக்கும் எப்பா நீங்க எல்லாம் ஒரு நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க, நான் உங்களுக்கு மத்தியிலே மனம் இல்லாத மலராக முளைத்து நிற்பேன். அரக்கன் வரட்டும், பூங்காவன தோட்டம்னு நினைச்சிட்டு போயிரட்டும். அப்படி என்று சிவபெருமான் 30 முற்கோடி தேவர்களும் 40,000 கோடி ரிஷிமார்களையும் அழைத்துக் கொண்டு சிவபெருமான் கைலாசத்தை விட்டு ஓடும் போது யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா? வானவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார். ஐயா, வானவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார். தானவரும் ஓடினார், தவம் முனிவர் ஓடினார். அங்கே இந்திரன் ஓடினார், சந்திரன் ஓடினார். ஐயா, சூரியனார் ஓடினார். அங்கே அவரவர்கள் வாகனத்தில் எருமைக்கிடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார். அங்கே காலை நல்ல வாகனத்தில் கடவுள் சிவன் ஓடினார். அங்கே சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார். அங்கே பெருச்சாளி வாகனத்தில் வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார். அங்கே ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார். அங்கே மெதலை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார். அங்கே கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார். அங்கே வெள்ளையான மீதில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார். குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார். அங்கே வீணையை போட்டுவிட்டு நாரதர் ஓடினார்.
படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார். ஏயா முற்பத்து முற்கோடி தேவர்களும் ஓடினார். அங்கே 48,000 கோடி ரிஷிமார்களும் ஓடினார். அங்கே அகத்தீசர் ஓடினார், புலத்தீசர் ஓடினார். நல்ல அழகு கலை கோட்டு மாமுனி ஓடினார். ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம். எப்பான அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வார வல்லரக்க. ஏ ஈஸ்வரனை இறையோனை இது என்ன அலங்கோலம். எனக்கு இதை சொல்ல நேரம் இல்ல இன்னா வார வல்லரக்க. எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போது ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை. ஏன் ஓட முடியவில்லை? சாப்பாடு கூடி போச்சு. சாப்பாடு அளவோட சாப்பிடணும். திட்டம் இல்லாம சாப்பிட்டா திட்டுமுட்டு அடிக்க தனியா செய்யும். அன்னைக்கு பார்க்க விநாயக பெருமாளுக்கு விநாயகர் சதுர்த்தி. மக்கள் எல்லாம் பச்சனை பலகாரத்தை மலையா கொண்டு குமிச்சிருந்தாங்க. அப்படி என்னதெல்லாம் குமிச்சிருக்காங்க? ஏ அப்பா, முறுக்கு, அதிரசம், பூந்தி, லட்டு, சிலேபி, மோத உருண்டை, கொழுக்கட்டை, அவல், பொரிகடலை, வாழைப்பழம், பல வகையா என்னென்ன இருக்கும், கார வகை, இனிப்பு வகை எத்தனை இருக்கும் அத்தனையும் படைச்சாச்சு. அவரு இருக்கவே கொஞ்சமா சாப்பிட வேண்டியதானே, பூராத்தையும் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. இந்த பெருச்சாலைக்கு ஒரு சுண்டல் கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கலையா? அத குடுக்கிறதுக்கு இவருக்கு மனசு வர மாட்டுக்கு. ஏ பெருச்சாலி, என்னைய பார்க்காத உனக்கு நாளைக்கு தாரேன், இன்னைக்கு பூரா எனக்கு தா. ஏ விநாயக பெருமாளை, காலம் பூரா அம்மா தூக்கி சமக்கன ஒரு பூந்தி எனக்கு எடுத்து போட்டானே, உனக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படின்னு இருக்கத பூரா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிக்க அங்க அரக்க முன்னாலே விரட்டி வந்தான். ஐயோ, இந்த நேரம் பார்க்கலாம் இந்த பெருச்சாலியை நம்ம பகைச்சுக்கிட்டோம். சரி, வேற வழி இல்ல. பெருச்சாலி வந்தா தான் நம்ம ஓட முடியும். ஏ பெருச்சாலி, என்ன வா நம்ம போவோம்பா. அரக்க முன்னாலே விரட்டி வாரா. நான் வர மாட்டேன். போணுமா? ஆமா, நான் வர மாட்டேன். ஒரு சுண்டல் கட்டி எனக்கு போட்டியறாவே. பூம்பருப்பு கட்ட கொடுத்திரையா? அந்த பூந்தியில ஒரு உருண்டை எடுத்து எனக்கு போட்டுக்க வேண்டாமா? போட்டுக்க வேண்டாமா? உமக்கு கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம அத்தனை உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அப்படி அள்ளி அள்ளி போட்டு நான் வர மாட்டேன், உம்மை தூக்கி நான் சுமக்க மாட்டேன், நான் வர மாட்டேன்னு. அரக்க வரட்டும், உம்மை கொன்னுட்டு போட்டும். ஏ பெருச்சாலி, உனக்கு உளுந்த விட வாங்கி தரேன்ப்பா, வா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன், என்ன விட்டுரும், நீர் போறோம். என்ன கூப்பிடவே செய்ய கூடாது. உம்மை பாடு, உங்க ஐயா பாடுனாரு. அப்படினார். அப்பந்தான் இந்த ஆண்டவை சிவனை வழி மறித்து அம்மையப்பா ஒப்பில்லா மணியே, அரும்பெரும் கடவுளே ஆண்டவா பரம்பொருளே என்று அச்சமில்லாத அரக்கனுக்கு அதிக வரங்களை கொடுத்து விட்டு என் ஆண்டவா இப்படி ஓடலாமா? உமக்கு பார்த்தா காளை வாகனம், சக்திக்கு பார்த்தா ஒரு சிங்க முகமாகணும். என் தம்பி வடிவேலவை எத்தனைக்கோ எனக்கு இளையவன். அவனுக்கு பார்த்தா ஒரு வண்ணமயில் வாகனத்தை கொடுத்துருக்கிய. அதை 2 பொண்டாட்டியும் 2 தொடையில தூக்கி வச்சா சம்முன்னு பறக்கான். எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள்? இந்த தம்பி வடிவேலவே 2 பொண்டாட்டியும் 2 தொடையில வச்சா பறக்காம உடனே சிரிக்காம பாத்துக்கோ. அவனுக்கு சிரிப்பு வருது. போதும் நாளைக்கு தான் அதானே. அப்போ இந்த வடிவேலவனுக்கு பார்த்தா வண்ணமயில் வாகனம், எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள்? இந்த பெருச்சாலி வாகனம் ஓடிவானு கூப்பிட்டா உளுந்த விட வேணுமுங்க, கிட்டவானு கூப்பிட்டா எள்ளு உருண்டை கேக்கு,
மானங்கட்ட பெருச்சாளி மா உருண்டை கேக்கப்பா சீருகட்ட பெருச்சாளி சீட உருண்டை கேக்கு அறிவு கட்ட பெருச்சாளி இப்போ அதிரசம் கேட்க நல்லா கேக்கு அதிரசத்துக்கு நான் இப்போ எங்க போவேன் அதிரசம் போடணும்னா ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆகும்னா மாவை திரிச்சு ஊற வச்சு 2-3 நாளைக்கு இருந்து சுட்டாதான் அதுல ருசி இருக்கும் மாவை பிணைஞ்சு வச்சு ஒரு வாரம் 4 நாள் வச்சு இருந்து போட்டு அதிரசம் போட்டாதான் அது மெதுவா இருக்கும் உடனே போட்டு ஆனா இப்போ அப்படி இல்ல பாத்துக்கோ இப்போ கடையில உடனடி அதிரசம்னு பாக்கெட் இருக்கு அவங்க ஏற்கனவே பிணைஞ்சு ஊற வச்சு வச்சிருக்காங்க நம்ம வாங்கி கையில தட்டி ஒரு ஓட்டைய போட்டு எண்ணெயில போட்டா உடனே அதிரசம் ரெடி அந்த ஓட்டை போடாம போட்டா என்ன ஆகும் வேகாது அதனால இந்த வேகணும்னா அப்படி போட்டா தான் நல்லா இருக்கும் வடை போடணுமா வடை போடணும்னா அப்படித்தான் முறுக்கு வேணுமா உடனே மாவை வாங்கி முறுக்கு அச்சில புழிஞ்சா முறுக்கு ரெடி உடனடி முறுக்கு மாவு இப்போ எது உடனே கிடைக்கும் அதெல்லாம் உடம்புக்கு ஆகாது சின்ன பிள்ளைய வந்து உடனே முறுக்கு வேணும் அடம் பிடிக்கி சரி உடனே கொலக்கட்டை வேணும் அடம் பிடிக்கி சரி உடனே அதிரசம் வேணும் கேக்கு அப்ப என்ன செய்ய இந்த பெத்தவங்க மாவு பாக்கி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா உடனே எடுத்து போட்டு பிள்ளை கொடுத்துடலாம் இன்னைக்கு எதெல்லாம் நமக்கு அவசரமா சீக்கிரமா நமக்கு சுலபமா கிடைக்கும் அந்த பொருள் அத்தனையுமே நம்ம உடம்புக்கு கேடு ஆமா எல்லாம் கேடு தானே எத்தனையுமே கேடு அது யாராவது நினைக்கமா உலகமே அவசர உலகமா மாறி போச்சு பஸ்ல போனாலும் ஏறினாலும் பஸ் நிப்பாட்டி உடனே பஸ்ல ஏறினா அவசரத்துல ஏறலாம் பிறகு கீழே இறங்கினாலும் அவசரத்துல இறங்குதான் பைக்ல போனாலும் வேகமா தான் போறான் கார்ல போனாலும் வேகமா தான் போறான் போய் என்னதான் செய்ய போறான் என்ன செய்ய போறான்னு தெரியல பஸ்ல ஏற முடியல நம்மளால மெட்ராஸ்ல போய் பாரு இந்த ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்துரும் பாத்துக்கோ எதுக்கு தான் ஓடுதாங்க எங்க ஓடுதாங்கன்னு எந்த கணக்கும் தெரிய மாட்டேங்குது ஏதாச்சும் சொன்னாலும் திருந்த போறது கிடையாது மனுஷன் இப்ப பஸ்ல போய் இப்ப இறங்குதோம்னா உள்ள ஆளு இறங்கட்டுமே இறங்கினப்ப நம்ம ஏறுவோம் அந்த ஒரு நிமிஷத்துல என்ன சாதிக்க போறோம் இறங்க விடாம வாசல மடிச்சு நிக்காங்க எப்படி இறங்க அவங்க சண்டை போட்டு கிடக்கான் உட்காருங்க எதுக்கு நிக்கிய வில்லு முடிஞ்ச பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போகணும் போவையா வேண்டாமான்னு இப்படி யோசிக்கவா நீங்க வில்லு பாட்டு முடியதுக்கு முன்னால யாராவது வீட்டுக்கு போனிய முக்குல முனி நிக்கி முக்குல முனி நிக்கி பேய் பிடிச்சா விட்டுரும் முனி பிடிச்சா விடாது நம்ம ஐயா கிட்ட வந்து திருநீர் போட்டா தான் போகும் பரவாயில்ல இந்த ஆட்சி கொஞ்சம் பயம் இருக்கு இருக்கவே இருந்துட்டு போனீங்கன்னா செத்த நேரம் இருந்துட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிருவோம் ஆமா என் பேச்ச மீறி போனேன்னு நினைக்க கூடாது பேச்ச மீறி போனோம்னு யாராவது போனா மணி 12 வீட்டுல போய் தூங்குதை தவிர வேற வேலை இல்ல தூங்கணும்னு நீங்க போய் படுத்தா உங்களுக்கு கண்ணு தெரியாது இந்த அநியாயத்தை நான் எங்க வீட்டு சொல்லட்டும் தூங்கும் போது யாருக்கு தான் கண்ணு தெரியும் தூங்கும் போது கண்ணை மூடுனா இருட்டா தானே இருக்கும் கவனமா கேட்டா சிரிப்பாங்க இல்லைன்னா கல்ல கொண்டு கண்ணு தெரியாம போயிரும் சொல்லுதே கண்ணை மூடுனா கண்ணு தெரியுமா தெரியாது எப்படி நான் வந்து அரை மணி நேரத்துல போயிட்டாவோ எல்லாரும் பிறகு இங்க 1 மணி நேரம் கழிச்சு சொல்ல பாட்டு கச்சேரின்னா அவ இருந்து சௌரியமா பாப்பாவோ அதாவது வில்லிசை என்பது ஒரு சொல்லிசையா சொல்லிசை வில்லுப்பாட்டுங்கிறது எதுக்கு வைக்கிறாங்க எதுக்குமா ஒரு ஆடல் பாடல் வைக்கணும்னு வைங்க ஆடல் பாடல் வச்சா சினிமா பாட்டு போடுவாங்க நல்ல ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்க தலையை விரிச்சு போட்டு ஆடுவாங்க வீட்டுக்கு போயிருவாங்க பாட்டு கச்சேரி வச்சா என்ன செய்வாங்க அவங்களும் சாமி பாட்டு முதல்ல 2 பாட்டு சாஸ்திரத்துக்கு படிச்சுட்டு பிறகு பூரா சினிமா பாட்டா படிச்சு அவங்களும் நல்லா ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்க அவங்க திறமாதான் அவங்க வேலையை அதான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவாங்க சின்ன பையனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் புரியுதா நமக்கு புரியாது பழைய பாட்டு யாரு படிக்காங்க இப்போ உள்ள பாட்டு பூரா நமக்கு புரிய மாட்டேங்குது வாயிலே வராது பாத்துக்கோ நம்ம பாத்து பேசாம உட்கார்ந்திருப்போம் அந்த சின்ன பேரு பூரா ஆட்டம் போடுவான் அப்ப என்ன தெரியுது ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு தான் புரியுது கரகாட்டம் வச்சா என்ன செய்வாங்க அவங்களும் கரகத்தை வச்சு நல்லா கிறுகிறுன்னு சுத்துவாங்க மறுபடியும் அவங்களும் சினிமா பாட்டு வாசிக்க அவங்க ஆடுவாங்க வீட்டுக்கு போயிருவாங்க அப்போ இந்த தெய்வத்துக்காக ஒரு திருவிழா வைக்கிறோமே இத்தனை நிகழ்ச்சியிலேயே யாராவது தெய்வத்தினுடைய திருப்புகளை எடுத்து பாட
பாட முடியுமா? யார் பாட முடியும்? இந்த வில்லுப்பாட்டுங்கிறது தெய்வத்தினுடைய திருப்புகளை பாடுவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இந்த சாமி எப்படி வந்தது? மந்திரமூர்த்தி ஐயா எப்படி பிறந்தாரு, ஏன் பிறந்தாரு, ஐயனார் ஏன் பிறந்தாரு, அம்மா ஏன் பிறந்தா, எப்படி பிறந்தா, சாமியை எதுக்கு நம்ம பூலோகத்துல வச்சு கும்பிடுதோம், அவரை எப்படி கும்பிடணும் அப்படின்னு இந்த தெய்வத்தினுடைய புகழை சொல்லணும்னா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியுமா? வேற எந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதான் இந்த வில்லுப்பாட்டு, இந்த வில்லிசையை கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு பொறுமை இருக்கணுமா? இதுல இருக்கிறவங்க முக்காவாசி எல்லாருமே பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. பெரியவர்களுக்கு பொறுமை என்பது ரொம்ப அதிகம். அதனால அவங்க ஆசையா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொறுமை இல்லாதவங்க வீட்டுல போய் கொரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தூங்குறது என்னைக்குனாலும் தூங்கலாம். வில்லுப்பாட்டு கதையை இன்னைக்கு ஒரு நாள் நேர்ல கேட்க முடியுமா? வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கூட. அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால இந்த வல்லரக்கர் ஆட்சிதனாகப்பட்டவன். அதனால ஆட்சி இருங்க, இப்போ 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போவோம் எல்லாரும். அதனால் இந்த வல்லரக்கர் ராஜூதன் ஆண்டவன் சிவபெருமானை எரிக்க வரும்போது ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியாமல் எப்பாயா ஆண்டவா பரம்பொருளே, நீங்க தானே அரக்கனுக்கு வரத்தை கொடுத்திய, நீங்களும் இங்கே நில்லுங்க, நானும் இங்கே நிக்க, அரக்க நம்ம 2 பேரையும் சேர்த்தே எரிச்சுட்டு போட்டோம், கொண்டுட்டு போட்டோம். ஏன் மகனே ஆதி மூலம் என்ன அப்பா அப்படி எல்லாம் நீ சொல்லாதப்பா. எப்படி சொல்ல? ஓ மூசிக வாகனம் ரேசான வாகனம் நினைக்காத. அது பூமி நோக்கி மூச்சு விட்டா பூமி 2 கபாலமா வெடிக்கும். அதிலே சென்று நீ முச்சந்தியிலே அமர்ந்திருந்து அத்தனை பேருக்கும் அருள்வாளிக்க வேண்டுமென்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க ஆண்டவன் 8 நாளாக எப்படி ஓடினார் சாமி? 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். நாம ஓடிக்கொண்டு இருந்த மானம் உடலில் வைத்து போகும் என்று அவர் பக்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி அவர் தலையில் உள்ள கங்கையர தரையதில இறக்கி வைத்து அங்கே அக்கினியா எரிந்தவனம் தண்ணீராக குளிரச் செய்தார். அரளிக்குள்ள இருந்த மான அரக்க வந்து எரிப்பான் என்று அங்கே செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய, சடை உலைய முடி உலைய, சிவன் முடி உலைய, ஆதி சங்கரன் பகவான் தான் ஒலிய, ஆமா முடி உலைய. சடையும் உலைந்தது, முடியும் உலைந்து விட்டது. ஆண்டவனால் நின்று அள்ளி கட்ட நேரம் கிடையாது. அவர் கேட்டுக்கிட்டு இருந்த அரக்கம் பின்னால வந்து தொற்றுவான் பாத்துக்கோ. ஆண்டவே சிவபெருமான் ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையால் சாம் கரை ஓரத்தில் வந்து தேவாதி தேவர்களை நந்தவனமாகவே முளைக்கச் செய்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் சிவபெருமான். அந்த சிவபெருமான் என் ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி. சிவனே இல்லை நான் இந்த உலகம் தாங்குமா? ஆதி உமையவள் பார்வதா தேவி தேவியானவள் 8 நாளாக இறைவனை காணாமல் அவள் 7 உலகம் எல்லாம் ஈசனை தேடி பார்த்தார். எங்கு தேடியும் ஆண்டவனை காண முடியாமல் இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? அத்தான திரும்பி நம்ம பார்க்கணும், நம்ம கவலையை தீர்க்கணும்னா வேண்டுமானால் நாம அண்ணன் ஆகிய கோபால கண்ணை வந்தாதான் இந்த காரியம் நடக்கும். அச்சுதன் ஆகிய என் பெருமானை அழைக்க வேணுமே என்று அந்த ஆதிசக்தி பார்வதியா, அவள் ஆதிசக்தி பார்வதியா, அவள் அண்ணனையும் அழைப்பார்.
அங்கே ஹரிராமன் ஏது செய்வார் ஆதிசக்தி அழைத்த போது அந்த ஹரிராமன் ஏது செய்வார் அப்போ பார்வதியோ அழைத்த போல் பார்வதியோ அழைத்த போல் பறந்தாமல் கோபால் பச்சை காலில் கருடன் ஏறி கைலாசோவாரா கருடன் ஏறி அவர கைலாசம் வந்தல்ல ஏ எந்த தங்கை பார்வதி தங்கையின் சத்தத்தை கேட்ட தாமோதரன் என்பெருமான் பச்சை கால்களோட வாகனம் ஏறி கைலங்கிரி மலைக்கு வந்தார் தங்கையே பார்வதி அண்ணா ஏனம்மா என்னை அழைத்தாய் அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு அண்ணா கோபால கண்ணா அச்சமில்லாத அரக்கனுக்கு அதிக வரத்தை கொடுத்து 8 நாளாச்சு ஆண்டவன் எங்கு போனாரோ எனக்கே தெரியவில்லை என் ஆண்டவன் 8 நாளைக்குள் திரும்பி வரவில்லையானால் உன் தங்கையாகிய நான் பார்வதா தேவி மாவிளப்பேன் பூவிளப்பேன் என் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணனே உனக்கு சம்மதமா என் கொண்டவனை நான் இழக்க என் கோபாலா உனக்கு சம்மதமா என் பகவானை நான் இழக்க பரந்தாமா உனக்கு சம்மதமா என் ஆண்டவை வரலைனா நான் ஆக்க பிடுங்கிடுவேன் அஞ்சரைச்சு தின்னுடுவேன் நான் நாள் உயிரமாக போறேன் தங்கச்சி என்ன இந்த அண்ணன் இருக்கும்போது என்ன நீ அப்படி அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணக்கூடாது இந்த அண்ணன் வந்து உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்தத்தான் இந்த அண்ணன் கோபால கண்ணன் நான் வந்திருக்கேன் ஆச்சி தேச்சி பார்வதியை கையிலே அமர வைத்து விட்டு ஆண்டவன் சிவபெருமானை தேடி அழைத்து வருவது என் பொறுப்பு என்னுடைய கடமை நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு பார்வதியை அமர வைத்து விட்டு சரி கண்ணனாகிய என்பெருமான் ஆண்டவனை தேடி போனா இப்படி போக கூடாது எப்படி போகணும் அரக்கன் பார்த்தா நம்மளையும் எரிக்கணும் நினைப்பான் என்ற ஆடு மாடு மேய்க்கக்கூடிய 1000 குலத்தவரை போல் வடிவம் எடுத்து 10-50 ஆடு மாடை மேய்த்து கொண்டு ஆயர்பாடியிலிருந்து மேற்கு முகமாக வந்து கொண்டிருந்தார் வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே யமுனையாற்றான் நதி கரையை கடந்து ஒரு வெகு தூரமா வரும்போது பாலைவனமா இருந்த ஒரு இடத்தை சோலைவனமாக பார்த்தார் இதுவரைக்கும் இங்க வந்திருக்கோம் போயிருக்கோம் இந்த பூங்காவன தோட்டம் இங்க இல்லையே கிடையாது அப்படின்னு ஆடு மாடை நிறுத்தி கண்ணபிரான் களைப்பு தீர சீங்குழலை எடுத்து கீதங்களை வாசித்தார் இவர் கீதங்களை வாசிக்க ஆடு மாடுகள் அத்தனையும் ஆடியது அசைந்தது செவ்வரளி கொப்புக்குள் இருக்கும் சிவபெருமானால இருக்க முடியல ஏன் இருக்க முடியலையா இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்தில் யாராவது உண்டாயா ஒரு ஆளும் கிடையாது இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை இசைக்கு கூட மயங்கவில்லையானால் அவன் மனிதனே இல்லையா அவன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும் ஈரம் இருந்தா தான் அந்த இசைக்கு மயங்குவார்கள் அவன் மனசுல அன்பு வரும் பாசம் வரும் அப்போ நடன பிரிய நடராஜ பெருமாள் தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றார் எப்படி ஆடினார் சாமி தித்தி மிதி 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 என சிவனும் ஆடவே அங்கே தித்தி மிதி 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 என சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே அந்த சிவனிரு கோரளி கொப்பு அந்த சிவனிரு கோரளி கொப்பு ஆதி சிவனும் ஆடவே ஆதி சிவனிரு அரளி கொப்பு அங்கே மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பது அங்கே ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட
கொப்பு சும்மா நிக்கு, இந்த செவ்வரளி கொப்புக்கு மட்டும் என்ன வந்திருக்கு? இது மட்டும் ஏன் கிடுக்கட்டி ஆட்டம் போடுது? அதுவும் நம்ம கீதத்துக்கு ஏத்த மாதிரி ஆடணும்னா இந்த இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது. முடியாது முடியாது. சுதி தவறாமல் ஆடுகின்றதே ஒருவேளை நம்ம அத்தா உள்ள இருப்பாரோ? அத்தானா இருக்குமோ? சரி, ஒரு குரல் ஓசை கொடுத்து பாப்போமே, கூப்பிட்டு பாப்போமே அப்படின்னு சரி கண்ணபிரான் கடவுளை அழைத்தார். எப்படி அழைத்தார்? ஏ அத்தானோ அத்தா, ஏ அத்தானோ அத்தா, ஏ மச்சானோ ஏ மச்சான், ஏ மச்சானோ மச்சான். அத்தா மச்சான் கூப்பிட்ட உடனே ஆண்டவனுக்கு உள்ள இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? ஏன் அரக்கன் தான் வந்து நம்மள அத்தா மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானா? அதனால பாவி நம்மட்ட வரத்தை வாங்கிட்டு போய் நம்மள உயிரோட விட மாட்டான் போல இருக்கு. நம்ம மச்சான் முறை கொண்டாடுதானே அப்படின்னு எந்த ஆண்டவே சிவபெருமா என்ன அத்தான் என்று சொல்லாதேடா, ஏ அறிவு கட்ட வல்லரே என்ன மச்சான் என்று சொல்லாதேடா, என்ன மச்சான் என்று சொல்லாதேடா, ஏ மானம் கட்ட வல்லரக்கா. என்ன மச்சாமனு சொல்லாதடா மானங்கட்டாரக்கா. உனக்கு நான் என்னடா வேணும்? எனக்கு நீ என்னடா வேணும்? அப்படின்னு உள்ள இருந்த ஆண்டவே குரல் கொடுத்தாரு. ஐயோ, கண்ணை மூக்கு மேல கையா நின்னு சிரிக்காரு. நம்ம அத்தான் அரக்கம் நினைச்சல உள்ள போயிருக்காரு. இவருக்கு கொஞ்சம் கூட கூரே இல்ல, சுத்தமா கிடையாது. ஏ மாப்பிள, ஏ அத்தா அப்படின்னா இவர் ஆண்டவே சத்தம் கொடுக்க மாட்டேக்காரு. அப்ப இந்த கண்ணை நினைக்காரு, இந்த கடவுளுக்கு நம்ம தான் வந்திருக்கோம்னு எப்படி தெரியப்படுத்தலாம்? சிவபெருமான் செய்த லீலை எனக்கு தான் தெரியும், நான் செய்த லீலை அவருக்கு மட்டும் தான் தெரியும். அன்று செய்த லீலையை இன்னைக்கு நாம எடுத்து சொல்லணும் என்று கண்ணபிரான் கடவுளை கேலி பேசினார். அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, எத்தா அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, எத்தா ஆடி நின்றவா, நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து அருளில் ஒளிந்தவா, நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து அருளில் ஒளிந்தவா, ஆடி நின்றவா, புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா, உங்களை பெரும்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா, மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையா, பாண்டிய மன்னன் கையால் அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா. ஏ மாப்பிள, ஏ மச்சான், கொஞ்சமாவது உமக்கு அறிவு இருக்காயா? போயும் மதுரையில ஒரு கிழவி அவிச்ச புட்டை வாங்கி தின்னுட்டு பாண்டிய மன்னன் உம குறுக்குல அடிச்சாரு, உமக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ஒரு போடு போட்டறவங்க வெக்கம் இருக்கா? போயும் ஒரு கிழவி அவிச்ச புட்டை வாங்கி தின்னுட்டு பாண்டிய மன்னன் கையால அடிபட்டு வந்திரு, உமக்கு அறிவு இருக்கா மாப்பிள? அது நல்ல புட்டா? அது பூரா நல்ல புட்டா இருந்தா உதுந்த புட்டு, பூரா உருந்து போன புட்டு. போய் உதுந்த புட்டுக்கு அடி வாங்கிட்டு வந்திரு, உமக்கு ரோசம் இருக்கா? மானகட்ட மனுஷனே, இந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அரளி மூட்டுக்குள்ள இருக்கிற உமக்கு அறிவு இருக்காவே? கொஞ்சமாவது வெக்கம் இருக்காவே அப்படின்னு இவர் கேட்ட கேள்வியில உமக்கு போய் என் தங்கச்சி கட்டி கொடுத்தோம் பாரு அப்படிங்க. தங்கச்சியவா? அவர் தங்கச்சியை கட்டி கொடுத்த ஆண்டவன் கரெக்ட் பெண் கொடுத்தவரை ரெண்டு கண்ணா நினைக்கணுமா? பரவி
பெண் கொடுத்த மாமியா, கண் கொடுத்த தெய்வம். கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையான்னு இருக்கான். கொடுத்தால்தான் ஏழை, கொடுத்தவன் தான் ஏழை. அப்போ இந்த மாப்பிளைய பார்த்து கண்ணை இத்தனை கேள்வி கேட்டார்ல, கேட்ட உடனே ஆண்டவன் நினைக்காரு, அரக்கனா இருந்தா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரிஞ்சிருக்கும், மட்டும்தானே தெரியும். நம்ம அத்தா மாப்பிளைக்கு தான் நம்ம செய்த லீலை அத்தனையும் தெரியும். வெம்பெருமாள் கண்ணனுக்கு தான் தெரியும். அப்ப ஒருவேளை நம்ம மச்சான் வந்திருப்பாரோ, வந்திருக்கீங்க வெம்பெருமாள் கண்ணன் தான் அப்படின்னு சிவரளி கொப்ப விலைக்கு எட்டி பார்த்தார். ஆமா நம்ம அத்தான் தான் வந்திருக்காரு, நம்ம அத்தான் தான் வந்திருக்காரு. அரக்கனா இருந்தா ஒரே கத்தாழ நாத்தம் வரும், இது வெறும் துளசி வாடை மனமா இருக்கு அப்படின்னு செவ்வரளி கொப்பை விட்டு வெளியிறங்கி சிவபெருமான் வந்து, ஏ மாப்பிள, என்ன இருந்தாலும் காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு என்ன இப்படி கேவலமா பேசலாமாவே, உம்ம பாட்டுக்கு அள்ளி விடுதீர யாராவது கேட்டா எனக்கு கேவலம் இல்ல, உம்மை விடையா நான் கேவலமா போனேன். நீ என்ன கேவலமா, நீ செய்தத பூரா சொன்னம்னு வையும் புல்லும் பூரா தண்ணி இருந்தாது. என்ன 4 வார்த்தை பேசினீர்ல, உம்மை 2 வார்த்தையாவது நான் கேட்காம விட மாட்டேவே அப்படின்னு கடவுள் கண்ணனை பார்த்து கேலி பேசினாரா. எப்படி பேசினா, ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆடு மாடு மேய்த்து வந்தது எத்தா உரியில் வெண்ண, உரியில் வெண்ண, உரியில் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா, உங்களை உரலில கட்டி அடியில் பட்டது தயிர் வெண்ண, தயிர் வெண்ண, தயிர் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா, தயிர் மத்தால அடிகள் பட்டது ஏ மாயவரே மைத்துனரே மானம் இல்லையா. ஏ மாப்பிள, நானாவது பரவாயில்ல, மதுரையில ஒரு பாண்டிய மன்னன் ஆம்பளைக்கு ஆம்பளை கையால அடிபட்டேன், சரியா போச்சு. நீர ஆயர்பாடியில கோபியர்கள் வீட்டுல போய் கிருஷ்ணனா கண்ணனா பிறந்து கோபியர்கள் வீட்டுல பூரா உரியில கட்டியிருந்த வெண்ணைய களவாண்டு தின்னியற, களவாண்டு தின்னது கூட பரவாயில்ல, கோபியர்கள் பூரா போயும் உங்களை உரல்ல கட்டி உலக்கைய கொண்டு அடிச்சாங்களே, உமக்கு ஞாபகம் இருக்கா? நானாவது ஆம்பளை கையால அடிபட்டேன், போயும் போயும் பொம்பளை கையால அடிபட்டிர போரும்யா, உம்மை விடவா நான் கேவலமா போனேன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் கேலி பேசினார்கள். மச்சனனுக்கு மச்சனும் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது. ஆனாலும் அரக்கனாமல விரட்டி கொண்டு வாரா வருகிறான். மச்சனம் பலம் இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க, அந்த காலம். மச்சனம் பலம் இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொன்னாங்க, அதுல அந்த காலம் அது மலையேறி போச்சு. இப்ப பூரா மச்சனமார் பூரா மலையில கூட்டிக்கிட்டு போய் கீழே இருந்து மேல இருந்து கீழே உருட்டி விட்டுருவாங்க. அந்த பத்தி அவர் தோல்ல கை போட்ட வந்து கையை எடுத்துட்டாரு. நல்லா வச்சு காப்பாத்தினா மச்சனமார நல்லா செய்வாங்க. இவர் நல்லா தண்ணிய போட்டுக்கிட்டு தங்கச்சி கிட்ட தகராறு பண்ண அப்புறம் மச்சனமாரி இணைவாங்க, உருட்டி தான் விடுவாங்க. சண்டை போடாம அடிக்காம காலம் கழிக்கணும். அது கூட பரவாயில்ல. இப்போ அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு பொறாம வந்துடுது பாத்துக்கோ. என்ன பொறாம? நம்மளை விட வசதியா வந்துருவாங்களோ அப்படின்னு பொறாம வந்து போச்சு அப்படின்னு நினைக்காங்க. அதனால மச்சனம் பலம் இருந்தா மலை ஏறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை நான் உம்ம தாமியா மலையா நம்பி இருக்கேன், என்ன கைவிட்டுறாதங்க அத்தா, நீங்க தான் போய் அரக்கனை வதம் முடிக்கணும்னு ஆண்டவன் சொன்னார். எத்தா சிவனே, நான் போய் அரக்கனை எப்படி வதை முடிக்க முடியும்? நீர் தான் முடிக்கணும். நான் ஆடு மாடெல்லாம் யார் மேய்ப்பா? ஆடு மாட தானே. ஆடு மாட நான் மேய்க்கேன். நீர் மேய்க்க போறியரா? ஆமா. நீர் மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லையா மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லுவீங்க? உம்மை நம்பி ஆடு மாடை கொடுத்தோம்னு வையும், பக்கத்துல எங்க சந்தை இருக்கோ அங்கன கொண்டு வித்துட்டு வந்துருவீர். ஆமா, செலவுக்கு பைசா இல்லனா ஒரு 1-2 விக்கதா செய்வேன். அதனால உங்களை நம்ப மாட்டேனே. பிறகு ஏ மாப்பிள்ள, உம்மை ஆடு மாடை பத்திரமா பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு. என்கிட்ட ஆடு மாடை கொடுங்க, ஆபத்துக்கு பாவம் இல்ல. நானே மேய்க்க, நீங்க போய் அரக்கனை வத முடிச்சிட்டு வாங்க. கொண்டுட்டு வாங்க. எத்தா 1000 பஸ் நிக்கி நான் வரும்போது 1000
1001 நிக்கணும். இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லட்டும்? எதுக்கு? 1000 மாடுன்னா 1000 மாத்திரம் ஒப்படைக்க முடியும். என்ன செவல பசு செனையா இருக்கியா? அந்த செவல பசா நான் திரும்பி வருங்குள்ள அது கண்டு ஈனிரும். ஓ ஈனிருமோ? அந்த கண்டை எடுத்து பக்கத்துல பதனமா வச்சுக்கிட்டு நில்லும். சரி நான் போயிட்டு இப்ப வந்துருவேன். நான் அரகனை கொண்டுட்டு வந்துருந்தேன். ஆடு பதனம் அத்தா மாப்பிள கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபத்தை கொடுத்து நீர் ஆனைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனம் கழுத்துல கருணாகம் போட்டிருக்கேரு. ஆடு மாடு உங்க கிட்டத்துல வருமா? வராது, ஓடி போயிரும். கண்டம் ஓடிரும். அப்படின்னு கண்ணனை மாதிரியே கடவுளுக்கு ஒரு வேஷத்தை போட்டு கண்ணபிரான் அரக்கனை வதை முடிப்பதற்காக எடுத்தார் ஒரு சொரூபம். அங்க எடுத்தாரே ஒரு சொரூபம். ஒரு சொரூபம் அந்த என் பெருமான் கோபாலன் எடுத்தாரே ஒரு சொரூபம். ஒரு சொரூபம் அவர் மோகினியா வடிவம் கொண்டு மோகன கண்ணே வாராரே. அவர் ஈராறு வயது கொண்ட இளமான பெண்ணை போல 16 வயதுடைய அவர் பருவ பெண்ணாக வடிவம் கொண்டு ஈராறு வயது கொண்ட இளமட்ட பெண்ணை போல என் பெருமான் மோகினி அவதாரம் எடுத்து இந்த அரக்கனை வதை முடிக்க வேண்டுமானால் என்ன சொரூபம் எடுக்கலாம்னு எண்ணி பார்த்தார். அப்படியே யோசனை பண்ணி பார்த்தார். கண்ணே நினைச்சாரா, ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை. என்றும் இல்லை. பெண்ணால் கெட்டவர்களே பேர் உலகத்தில் அதிகம் என்று சொல்லுவார்கள். இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, துச்சோதரன் கெட்டதும் பெண்ணால, துரியோதரன் கெட்டதும் பெண்ணால, வாலி கெட்டதும் பெண்ணால, வனராவணன் கெட்டதும் பெண்ணால, நகுனி கெட்டதும் பெண்ணால, நகுனி மாமே சகுனி கெட்டதும் பெண்ணால. அது என்ன உனக்கு அவ்வளவு ஒரு வேகம்? இத்தனை பேர் பெண்ணால தான கெட்டு போயிருக்கான். அப்படியா? அது மட்டுமா? என்ன நான் கெட்டு போறேன். எதால கெட்டு போறேன்? எதால கெட்டு போனேன்? பொண்டாட்டி என்னை கல்யாணம் முடிச்சனோ அன்னையில இருந்து நான் கெட்டு போறேன். நீ இப்ப டைவர்ஸ் பண்ணிர வேண்டியதானே அவளை? இப்ப டைவர்ஸ் பண்ண முடியாது. சரி, அவ பெர்மனன்ட்டா இருக்கா. பெர்மனன்ட் ஆயிட்டாளா? 4 பிள்ளைய பெத்து கட்டி கொடுத்து பேரம் பேத்தி எடுத்தாச்சு. இனிமே டைவர்ஸ் பண்ணானே பண்ணாட்டானே? கல்யாணத்தை முடிச்ச உடனே சீப்பு வேணுங்க, சோப்பு வேணுங்க, சீலை வேணுங்க, சட்டை வேணுங்க, பவுடர் வேணுங்க, கண்ணாடி வேணுங்க, என்னெல்லாம் கேட்க. நீ வேடி சட்டை இல்லாம இருக்க முடியுமா? அவன் வாங்கி தான் கொடுக்கணும். இப்பெல்லாம் கேட்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே முடிச்சிருக்கேன். இப்போ டைவர்ஸ் பண்ணிடுவோங்க. அதுக்கு வேண்டாம்ங்க. டைவர்ஸ் பண்ணோம்னா இப்போ சுவாத்துக்கு வழி இல்லாம இருப்போம்னு நினைக்காரு. இப்போ டைவர்ஸ் பண்ணோம்னா நம்ம கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம ரோட்ல வேண்டிய பரவாயில்ல, இவ்வளவு விவரமா இருந்தே நான் பிழைச்சுக்கிடுவேன். ஆமா, ஒண்ணும் பிழைக்க முடியாது. பரவே. அதாவது கணவன் மனைவிக்கு உண்மையான பாசம் எப்போ வருது? 60 வயசுக்கு மேல தான் வருமா? 45 வயசு மேல தான் வருது. அப்படியா? அவ்வளவு சீக்கிரமா வந்துரும் போல. 25 வயசு ஆகும்போது நினைப்பான், இந்த ஆம்பளை நினைப்பான், சரி இவா இல்லனா என்ன, இவா இல்லன்னா இன்னொருத்தி வருவா, கல்யாணம் முடிச்சுக்கிடலாம், அவ தங்கச்சி கட்டிக்கலாம் அப்படிம்பா. 30 வயசு ஆகும், இவ போனா போறா இன்னொருத்தி கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பான். 35 வயசு அப்படி நினைப்பான். 45 வயசு 50 வயசு ஆயிடுதுன்னு வைங்க, அப்பமே அவர் கிட்னி பூரா கலண்டு போயிரும். 40 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பதான் அவன் ஈரல்ல பயம் வரும், நடக்க முடியாது. 40 வயசு ஆயிட்டா என்ன ஆகும்? சுகர் வந்துரும், பிரஷர் வந்துரும், மாத்திரை போடணும், அடி போடணும், வெண்ணி போடணும், காபி போடணும். 40 வயசுக்கு மேல போய் மாத்திரை போடுற ஆளு 40 வயசுக்கு மேல போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிக்க முடியுமா? எவன் தருவா உனக்கு? பொண்ணு கேட்டு போனா ஓடி ஓடி அடிச்சு விடுவான். அப்ப 40 வயசுக்கு மேலதான் அந்த பொண்டாட்டி மேல கட்டையில அப்பதான் உணர்வு வரும். பாத்துக்கோ, பொண்டாட்டி நம்மளை விட்டு போயிட்டான்னா நம்ம நாரி போவோம். நம்ம பொண்டாட்டி நம்ம கூட எப்போதும் இருக்கணும். அதாவது பெண்ணுக்கு தன்னந்தனிமையாக வாழக்கூடிய அளவுக்கு தைரியம் உண்டு, மன நம்பிக்கை உண்டா. அவ பூமாதேவி பொறுமையா. ஆனால் ஆணுக்கு அந்த தன்னம்பிக்கை கிடையாதான். கிடையாது. ஆண்களை விட பெண்களுக்கு மன வலிமை அதிகம்னு சொல்லியிருக்காங்க அறிவியல் பூர்வமாவே. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரி பொம்பளை மருமகிட்ட ஒன்னா இருந்து அந்த ஏனத்தை விலைக்கு போட்டு அந்த நடியில 4 தண்ணியை பிடிச்சி ஊத்தி இந்த கோழியை திறந்து விட்டு வாசலை கொட்டி
குளிச்சு அவ ரூபா கஞ்சி வாங்கி குடிச்சுக்கிடுவா. நம்ம அப்படி செய்வோமா? நம்ம வீம்பு நமக்கு தான் நாய் குணமே. நமக்கு நாய் குணம். நம்ம அப்படி வேலை செய்ய முடியுமா? அப்போ நம்ம கோவப்பட்டோம்னா கஞ்சி கிடையாது. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆள் கிடக்கு. பூரா பேரும் பொண்டாட்டி இழந்தவங்க. நான் குடத்தை வச்சு உட்கார்ந்துருந்தேன். என் பக்கத்துல ஒரு ஆள் படுத்து கிடந்தா கீழே. அப்ப யோசனை பண்ணி பார்த்தேன், வரக்கூடாது. பொண்டாட்டி நமக்கு தெய்வம் தான். நம்ம பண்ண பாட்டுக்கு ஒரு வேளை யாருக்கும் இப்படி நிலைமை வரக்கூடாது. ஆனா மனசுல ஒரு எண்ணம் தோணுது, இப்படி ஒரு நிலைமை வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? வராது வராது. அதை நினைச்சிட்டு நேரம் வந்தேன். மந்திரமூர்த்தி ஐயா கோயிலுக்கு வந்த உடனே குடத்தை வந்து மேடையில் வச்சுட்டு நேரவே விழுந்து கும்பிட்டேன். ஐயா மந்திரமூர்த்தி சுவாமி, என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நான் செத்துறணும், என்னைக்கு செத்தாலும் சரி, என்ன நார போட்டுறாத அப்படின்னு கும்பிட்டு தான் வந்தேன். அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 50 வயதுக்கு மேலதான் உண்மையான காதல், உண்மையான அன்பு வரும். 40 வயசு மேலதான் பாசம் வருது. அதுக்கு முன்னாடி நாயா விழுவான். 40 வயசு மேலதான் அம்மா தாயா அப்படிமா. அப்போ பெண்ணால் கெட்டவர்கள் தான் பேர் உலகத்தில் அதிகம்னு சொன்னா இந்த ஐயா சொன்னது என்ன கதை? பொம்பளையால என் வாழ்க்கை போச்சுன்னு அவர் கவலைப்பட்டாரு. பெண்ணால் கெட்டார் என்பதற்கு என்ன பொருள்? பொருள் வந்து அது கிடையாது. எப்படி? பெண்ணை தொட்டா அவன் கெட்டான். எவன் ஒருவன் பெண்ணை உலகத்தில் தவறான கண்ணோட்டத்தோடு தவறாக அவன் பயன்படுத்த வேண்டும் என்று எவன் நினைத்தாலும் அவனுக்கு அழிவு என்பது நிச்சயமா. பெண்ணை தவறா பயன்படுத்தணும்னு எவன் நினைச்சாலும் அவனுக்கு அழிவு நிச்சயம். இதுதான் இந்த கதையினுடைய விளக்கம், கதையினுடைய பொருள். நம்ம மனைவி அழகா இருக்க நம்ம வீட்டுல, அடுத்த பக்கம் நமக்கு புத்தி போகுது. அதனால பெண்ணை தவறாக நினைத்ததனால் இவர்கள் பூரா பேரும் கெட்டு போனார்கள். இந்த அரக்கனை வதை முடிக்கணுமானால் அந்த பெண் சுரூபத்தை எடுத்தாத்தான் நம்ம கொல்ல முடியும் என்று என்பெருமான் மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு அவர் உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் பாதம் வரைக்கும் தங்க நகையினால் அலங்காரம் செய்து அரக்கன் வரும் காட்டு வழியாக நடந்து வந்தார். யாரடி பெண்ணை எங்கிருந்து வருகிறாய் என்றான். அரக்கா, நீ யாருன்னு சொல்லு. நான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கன்னிக்கு புருஷன். சிவனை எண்ணி தவம் இருந்த 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கினேன். வரம் கொடுத்த ஆண்டவனை எரிக்கணும்னு வந்தேன். எனக்கு பயந்த ஆண்டவே இந்த காட்டுக்கு வந்தார். அவரை தேடி நான் வந்தேன், உன்னை கண்டேன். இதான் என் விவரம், நீ யாருன்னு சொல்லுன்னா. அப்ப மோகினி சொன்னா, அண்ணா எவன் அரக்கா, நான் பிறந்த கதை சொல்லவா, நான் வளர்ந்த கதையை சொல்லவா, நான் வாக்கப்பட்டு போன கதையை சொன்னவா? அண்ணா நீ எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லு. நீ பேசும்போது உன் வார்த்தை வந்து எனக்கு தேனும் பாலுமா இனிக்கி. நீ பேச சுவையா இருக்கு. நீ பேசிக்கிட்டே இரு, என் காதுல தேனாறு பாஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல. காத்துல ஈத்த காய்ச்சி ஊத்து. அதனால் அம்மா மோகினி தெரியுமா, 12 வருஷம் தவறு வந்திருக்கான். அவன் பெண்ணை கண்ணாலே பாக்குறான். அதனால அவன் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம். பார்த்தவன அப்படியே மனசெல்லாம் இழகுது. அப்ப இந்த மோகினி பெண்கொடியாகப்பட்டவள் தன் விவரத்தை எப்படி சொன்னா? அண்ணா அண்ணா வல்லரக்கா, அண்ணா அண்ணா வல்லரக்கா, நான் மலையாள தேசத்தில் மலையரசம் பெற்ற மகன். என் பேரு மோகினியா, பிறந்தவா 8 பேர். அண்ணா வல்லரக்கா, மலையாள தேசத்தில் எங்க அப்பா பேரு மலையரசன், எங்க அம்மா பேரு காஞ்சனா மாலை. காஞ்சி போன மாலை இல்லையா, காஞ்சனா மாலை. எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நாங்க பிறந்தவா 8 பேரு. 8 பேரும் பெண்ணாக பிறந்திருந்தோம். அதில எங்க அக்கா 7 பேரையும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்திலே கைபிடித்து கொடுத்தார். அவர் எங்கே கொடுத்தார் தெரியுமா? அண்ணா அண்ணா வல்லரக்கா, அண்ணா அண்ணா வல்லரக்கா, மூத்த எங்க அக்கா தில்லை மாநகரத்தில் சிதம்பரநாதர் எங்க அக்கா சிவகாமியை கொடுத்திருக்கோம். 2வது அக்கா திருவண்ணாமலையதில் அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலையை கொடுத்திருக்கோம். 3வது அக்கா மதுரை வாழ சக்கரை எங்க அக்கா மீனாட்சியை கொடுத்திருக்கோம். 4வது அக்கா திருநெல்வேலி டவுனடி நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திமதியை கொடுத்திருக்கோம். அதுக்கு இளைய அக்கா சங்க
கொடுத்திருக்கும் 7வது அக்கா குச்சாலம் தன்னதிலே குச்சால நாளருக்கு குச்சால நாளருக்கு குழல்வா மொழியவள கொடுத்திருக்கும் நான் 8வது பிறந்தமா என் பேரு மோகினி நான் 8வது பிறந்த மகா என் பேரு மோகினி 16 வயதிலே எனக்கு சுயம்பரம் வைத்திருக்கும் போது அழைப்பு கொடுத்தவருக்கு மத்தியிலே அழைப்பே இல்லாம மதுரை சொக்கன் கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்திருந்தார். எங்க அப்பா கையில கொடுத்து மாலையை சுழட்டி எரிய சொன்னார். சுழட்டி எறிந்த மாலை சொக்கன் கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. நான் கோட்டையில பிறந்தாலும் போட்ட விதி தப்பாது. மதுரை சொக்கனுக்கு ரெங்காந்தாரம்மா வாக்கப்பட்டு எங்க அக்கா கூட நான் போனேன். மதுரைக்கு போன எங்க அக்காவுக்கு எனக்கும் சக்களத்தி போராட்டம். சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். என் புருஷனோடு சண்டையிட்டு நான் பிறந்த வீடு போய்கிட்டு இருக்கேன். ஆளனோடு சண்டையிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒத்தையிலே வாரவள உனக்கு உடம்பரப்பா நினைக்கணும் அண்ணா. நான் தனியா வாரவள உனக்கு தங்கச்சியா நினைக்கணும். ஏன் மோகினி எப்ப பார்த்தாலும் அண்ணே அண்ணேன்னு இருக்க. முத்தான வாய் திறந்து என்ன அத்தாமனு கூப்பிடு. உனக்கு நித்தம் ஒரு பட்டு உடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிஞ்சு கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கேண்டி. ஏன் கூட நீ 2ஆம் தரமா வா. யாரக்கா உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அப்படின்னா ஒண்ணு செய்யணும். நீ 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கி இருக்க. ஏற்கனவே மூத்த மனைவி பவள கண்ணின்னு ஒருத்தி இருக்கா. அதனால எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். அலைகடலிலே மூழ்கி 3 முங்கு போட்டு முன்னால் வந்து நின்று முண்டு விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்து உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒரு பிடி அன்னம் வாங்கி அவ கையால உண்ண மாட்டேன் அப்படின்னு உன் முண்டு விரல சிரச சுத்தி உன் தொண்டையில வச்சேன்னு வையே என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் உன் கூட வாரேன்னா நமக்கு 2 கல்யாணம் தான். இவன் நினைச்சு பார்த்தானா என்ன? அவ கைய பிடிச்சா கருகி உருகிறோம்னு சொல்லுதாள. நம்ம முண்டு விரலால நம்ம தொண்டையில வச்சா நம்ம செத்து போவோம் நினைச்சு பார்த்தானா? பெண்ணை கண்டான் தன்னை மறந்தான் அவன் மங்கையை கண்டான் மது குடித்த வண்டாக சுழந்த வல்லரக்கன் அவன் பெண்ணென்று எண்ணினா பெருமாளா எண்ணவில்லை. அவன் கண்ணியா எண்ணினா கண்ணனாக எண்ணவில்லை. அவன் ஆயகளை பிடித்து அறிவிழந்து போனான். பிராணங்களை படித்து புத்தி இழந்து போனான் வல்லரக்கல். அவன் பெண் மீது உள்ள மையலை கொண்டு அவன் அலைகடலில் ஓடி வந்து அவன் முங்கு வானாரக்கென மறுவானா அவன் 3 முங்கு போடுவானா அவன் மோகினியா முன்னாலே முண்டு நல்ல விரல் எடுத்தா அவன் சிரச வைத்தா சுத்துவானா அவன் தொண்டையில அரைக்க வைப்பானா அவன் தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரக்க சுக்க சுக்க நொறுங்குவானா எரிந்த ஒரு சாம்பலைத்தா அங்கே எந்தருமா கையில் எடுத்து அங்கே ஆதிவல்லி கைலாசம் யாரனாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி யாத்தானே மைத்துனரே யாத்தாயே மாப்பிள மாயவா நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரம் என்னால் அழிக்க முடியவில்லையே உங்களால் எப்படி அழிக்க முடிந்தது? ஆண்டவா பரம்பொருளே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால் பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்தில் எதுவும் இல்லை. நான் எடுத்தேன்
மோகினி அவதாரம் மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன் அப்படின்னு அச்சொருவத்தை இப்பவே என் முன்னால எடுத்தா தான் உங்களை நம்புவேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க போது இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுகிய போது பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதிமணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடக இலக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் அங்கே ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் சாமி ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் சாமி ஐயனார் ஆரியங்க ஐயனார் குலத்து புல ஐயனார் சொரி முத்து ஐயனார் கற்குவேல் ஐயனார் அருஞ்சுனை காத்த ஐயனார் சுயம்புலிங்க ஐயனார் ஆனமல ஐயனுக்கும் தரும ஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் திட்டிடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் ஓடுங்கம்மா ஒரு குலவே ஆய பொன்னான மணிக்குலவே இன்னும் ஒரு குலவே எல்லாரும் குலவு போட்டாங்க. தெரிஞ்சாதான் போடுமே. தாய்மார்களுக்கு குலவு போட தெரியாம எப்படி இருக்கும்? அப்ப போட சொல்லி குலவு போட தெரியுமா? போடுங்க பாப்போம். தெரியுமா தெரியாதா? பத்தியா ஆம்பளை சிங்கம் எவ்வளவு அழகா குலவு போடுது. ஒரு கோயில்ல எவ்வளவுதான் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சி இருந்தாலும் தெய்வத்துக்கு உகந்தது இந்த குலவை சத்தம் தானா? எல்லாம் குலவு போட்டா தான் சாமியே வரும். தை மாசம் பொங்கல் விடும்போது நான் தான் கொலை போட்டு முன்னாடி கொலை போட தெரியாது. அப்ப இப்பமாவது போடு. அந்த அண்ணாச்சி அப்படித்தான் போட்டுருப்பாரு. என்ன செய்ய முடியும்? தாய போடுங்க அம்மா ஒரு குலவை உங்க பொன்னான மணிக்குலவை முக்கா முக்கா 3 தேரும் குலக்குலவை போடுங்க ஏ மந்திரமூர்த்தி சாமி கிட்ட உனக்கு சாமாதி சாமம் போல சதிய சாம வேலையில வேலையான வேலையா ஏ விளையாடு நேரம் ஐயா ஏ மந்திரமூர்த்தி சாமி கிட்ட ஏ ஆடி வார பாடி வார ஆதாளி போடுவாரா சாஸ்தா பிறந்த போதே ஏ ஆனப்பட குதிரைப்பட உனக்கு ஐயங்காட்சி பேப்படையா ஏ முன்படையா மின்படையா ஏ கண்டியாலும் பெரும்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே மந்திரமூர்த்தி வாசலில கூட்டமிட்ட படைகளோடு கூத்தாடி வருகுதையா அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். தன்னன நாதினம் தன்னானம் தனதான்
பாருங்களே ஆடி வருகிற பெச்சியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம் ஆடி வருகிற பெச்சியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா அவர் வாராராய வாராரா இப்ப வடக்கிருந்துமே வாராரா வாராராய வாராரா இங்க வடக்கிருந்துமே வாராரா ஆடி வருகிற மந்திர முத்துக்கு ஆனந்த கும்மி அடிங்களம் ஆடி வருகிற மந்திர முத்துக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா விளையாடி வாரலாம் பிரம்ம சக்திக்கு வேடிக்கை கும்மி அடிங்களம் விளையாடி வாரலாம் பெச்சியம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடிங்களம்மா வாராளாம்மா வாராளா இப்ப வடக்கிருந்துமே வாராளா வாராளாம்மா வாராளா இப்ப வடக்கிருந்துமே வாராளா இந்த நிலவுக்கு சந்தனப்பட்டுக்கு இப்ப வருவாளாம் பெச்சியம்மா இந்த நிலவுக்கு சந்தனப்பட்டுக்கு இப்ப வருவாளாம் பெச்சியம்மா எங்கே கண்டாய் பெண்ணே எங்கே கண்டாய் இந்த மந்திர முத்து எங்கே கண்டாய் எங்கே கண்டாய் பெண்ணே எங்கே கண்டாய் இந்த மந்திர முத்து எங்கே கண்டாய் பணிக்க நாடர் கூடி இருப்பில் இந்த மந்திர முத்திய நானும் கண்டேன் பணிக்க நாடர் கூடி இருப்பில் இந்த மந்திர முத்திய நானும் கண்டேன் வாராரா நம்ம வாராரா இப்ப வடக்கிருந்துமே வாரா வாராரா ஐயா வாராரா இப்ப வடக்கிருந்துமே வாரா மில்லு பாட்டு சத்தம் கேட்டு விளையாடி வாராரா மில்லு பாட்டு சத்தம் கேட்டு விளையாடி வாராரா அவர் எத்தனைய ஊர் இருக்கு அவர் அத்தனையுமே தான் கடந்து எத்தனைய ஊர் இருக்கு அவர் அத்தனையுமே தான் கடந்து பணிக்க நாடர் குடி இருப்பிலையா கொலவிரிக்க வந்தாரா பணிக்க நாடர் குடி இருப்பிலையா கொலவிரிக்க வந்தாரா இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் எங்களுக்கு ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் இதுவரைக்கும் நேரமளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களை வாழ்த்தி பரிசு கொடுத்த அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் அனைவர்களுக்குமே எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Good night.